மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதத்தினுடைய 2வது பரிசுத்தமான திருநாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இதோ ஆண்டவரை இந்த பரிசுத்தமான திருநாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்திருந்தேன். இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனவரி மாதத்தில் 2வது பரிசுத்தமான திருநாளை தந்திருக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை தொழுகை செய்து உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபைத்தார். குறிப்பாக இந்த காணொலி வழியாக அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக சென்றடைத்தோம். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 46வது பாடலாகிய வாரம் மற்றும் க்ஷேமமாய் தேவன் கர்த்தர் தயவாய் ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 46வது ஞான பாடல். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஜனவரி மாதம் 2ஆம் நாள், 2வது வாரம், 2வது வாரத்தினுடைய திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பேப்டிசம் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது ஏசாயா 43 1 முதல் 11 வசனங்கள். நம்ம அதுல முதல் 2 வசனத்துல மட்டும் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கிய
வருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இந்த 39ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரையில ஆறுதல் மொழிகளை தருகின்ற பகுதியாகவே நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் 1 முதல் 39 சிறையிருப்புக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸிலிக், இது எக்ஸிலிக் பீரியட். அப்புறம் போஸ்ட் எக்ஸிலிக் 56லிருந்து 66 வரையில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் அவங்க சிறையிருப்பில் இருக்கும்போது மிகுந்த மனவேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருக்கிறார்கள். யார் எங்களை மீட்பார்கள்? 430 வருடம் சிறையிருப்பில் நாங்கள் ஏற்கனவே எகிப்தில் கழித்து விட்டோம், இப்போ 70 வருஷம் ஆயிற்று, யார் எங்களை விடுதலை செய்யக்கூடும், யார் எங்களை விடுதலை செய்யக்கூடும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி, கவலைப்படாதீங்க, நான் தான் உங்களை உருவாக்கினேன், உங்களை படைத்தவரே நான் தான்பா, ஐ எம் யுவர் ஓனர், ஐ எம் யுவர் கிரியேட்டர், ஆகவே நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை மீட்டு கொள்ளுகிறேன், இப்படி சிறையிருப்பை நான் திருப்புவேன், இப்படி சொந்த நாட்டுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உரைத்த தீர்க்க தரிசனம் தான் இந்த பகுதி. அதனால சொல்றார், உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆன ஆண்டவர் நான் சொல்றத கேளு அப்படின்றார். அப்போ அவருடைய கையில நாம களிமண்ணா இருக்கிறோம் இல்லையா? அவர் குயவனா இருக்கிறார், நம்மளை அழகா உருவாக்கி நம்மளை படைத்து ஒரு பாத்திரமா இந்த உலகத்துல வைக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம். இந்த ஒருவேளை இந்த வருஷம் எல்லாரும் சொல்றாங்க, என்னென்ன நடக்கும் போது அது நடக்கும், இது நடக்கும் இல்லையா, என்னன்னா நடக்கட்டும், எதனாலே நடக்கட்டும், எனக்கு பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் என்னை உருவாக்கியவர், என்னை படைத்தவர், என்னை பாதுகாக்கிறவர். என்னுடைய தாய் தந்தை என்னை எவ்வளவு நேசிக்கிறாங்க இல்லையா? கீழே விழாம என்னை குழந்தையா இருக்கும் போது பார்த்தாங்க, ஒரு எறும்பு கடிக்காம பார்த்தாங்க. அப்படி இருக்கும் போது என்னுடைய தந்தை கடவுள் என்னை மறந்து விடுவாரா? இல்லை. அதுதான் இந்த பகுதியில் நம்ம அவர் சொல்றாரு, பயப்படாதே, அஞ்சாதே. இந்த வார்த்தை ஏசாயாவில் நிறைய முறை வருது, பைபிள்ல 365 முறை வருது இல்லையா? ஏன்னா தினந்தோறும் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நிறைய கவலைகள், கஷ்டத்தோடு நீ வாழுகிறாயா, பலவீனத்தோடு வாழுகிறாயா, படுக்கையில வாழுகிறாயா, கவலையில வாழுகிறாயா, கண்ணீர்ல வாழுகிறாயா, கவலைப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்ல. நான் உன்னை மீட்டு, முக்கியமான ஒரு வார்த்தை. நானே கூட சபையார் பேரை சில நேரத்தில் மறந்துடுவேன் இல்லையா, தெரியறது இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பெயர்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் மறப்பதே இல்லைங்க. ஏன்னா அவர் நம்ம பேர் எப்படி இருக்கிறாரா? உள்ளங்கையில எழுதியிருக்கிறார், உள்ளங்கையில. அவர் நம்மளை பார்க்குறார் டெய்லி. இன்னைக்கு செல்போன் வீடியோ காலில் பேசுகிறோம், அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற கிராமத்தில் பேசுகிறோம். எது சாத்தி? இப்படி சாத்தி இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய முகத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு வருகிற கஷ்டத்துல, துன்பத்துல அவர் உடன் இருந்து வழி நடத்துகின்றவரா இருக்கிறார். அதனால கவலைப்படுற சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், ஐ சேவ்ட் யூ, ஐ சேவ்ட் யூ இல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு உரியவன். இதுல இங்கிலீஷ் வார்த்தை யூ ஆர் மைன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன். நீ பிசாசுக்குரியவனோ அல்லது சிறையிருப்பில் இருக்க உன்னை நான் அங்க அனுப்பல, நீ என்னுடையவன், நான் உன்னை காத்திருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் கவலையே படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியே தான் அவர் தன் மகனையே அனுப்பினார். அடுத்தது பார்க்கிறோம், நீர் நிலைகளில் வழியாக செல்லும் போது, அதாவது இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். விபத்து, நாச, மோசம், வியாதி, பலவீனம், துன்பம் என்னென்னவோ வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை பாதையில நான் இருக்கிறேன்பா, பயப்படாது இல்லையா சொல்றார். நீர்நிலைகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போதும் அவை உன்னை மூடிக்கொள்ள மாட்டா, தீயில் நடந்தால் சுட்டெரிக்காது, நெருப்பு உன்னை பற்றாது என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் உடன் இருக்கின்ற நண்பராக, தோழனாக, தோழியாக, தகப்பனாக, தாயாக இருக்கிறார். எப்படி குழந்தைகளை பெற்றோர்கள் கை பிடித்து அழைத்து செல்கிறார்களோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அதனால தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாது. இதற்காக தான் கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார்.
இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியை பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்துல ரொம்ப அழகா அங்கே லூக்கா சொல்றாரு, இயேசு ஆண்டவர் அங்கே கரையேறுகிறார். ஞான ஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது அங்கே மூவரும் சந்திக்கின்றார்கள். அதாவது மூவரும் என்று சொல்லக்கூடாது, 3 ஆழ்தன்மை, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. எப்படி கன்னியாகுமரியில முக்கடல் சங்கமிக்குதோ அதே போல இயேசு ஆண்டவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறார். பிதா வானத்திலிருந்து சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் வார்த்தைக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். பரிசுத்தாவி புறாவின் ரூபம் போல. அதனாலதான் நான் இங்க பரிசுத்தாவி போட்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேப்டிசத்தினுடைய சிம்பல் இந்த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேல இறங்கும் போது நமக்குள்ள இருக்கிற பாவ வாழ்க்கை எல்லாம் நம்ம விட்டுடுறோம். அப்போ ஏன் கிறிஸ்துவை ஞான ஸ்நானத்துக்கு உட்படுத்தினார்னா நம்மளை மீட்டு கொள்றதுக்காக. ஆமென். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம மீட்டு கொள்றதுக்காக பாவம் இல்லாத அவரை கடவுள் பாவமாக்கினார். அதான் யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிற. பாவமே அல்ல. மார்ட்டின் லூத்தர் அழகா சொல்றார், ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் அவர் ஷூஸ். நம்முடைய இடத்துல அவர் நிற்கிறார். நம்ம குற்றவாளியா தீர்ப்பிடப்பட்டு நிற்கும் போது நம்மளை அவர் தள்ளிட்டு ஒரு காரணமா இருக்கு. அப்போ பேப்டிஸ்ட் ஏசாமி எல்லாரும் மனம் திரும்புதலுக்கு என்ற பேப்டிசம் எடுத்தாங்க. அதை நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு மனம் திரும்பத்துக்காக எடுத்தாரா? இயேசு மனம் திரும்ப வேண்டுமா? அவசியமே இல்லைங்க. அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இதை திரித்து கூறி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை. இயேசு ஆண்டவர் தன்னை